ஆதி காலத்து சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலிலே இந்த வருட கடைசி முடிவாக பஞ்சமியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் முடிகிறது. தமிழ் வருட பிறப்பான துவக்கம் 17/4/2025 அன்று குருவாரத்திலே ஆரம்பிக்கிறது. இந்த பஞ்சமி தீபம் பொதுவான ஒரு கூட்டு வழிபாடு காரணமாக தான் உலக நன்மைகள் எல்லாம் ஏற்பட வேண்டும் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற பூகம்பமாக நிலநடுக்கமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நாம் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள இந்த பஞ்சமி தீப வழிபாடு மிகவும் வாராகி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அதுபோல் இங்கு வந்து பலன் அடைந்தவர்கள் ஏராளம். அவர்கள் எல்லாம் சொல்லி மற்றவர்களையும் இங்கு வந்து தீப வழிபாடு செய்து வைத்துள்ளார்கள். ஆகவே முழு நம்பிக்கையுடன் இங்கே வந்து இந்த ஆலயத்திலே வராகி தீப பஞ்சமி வழிபாடுகளை மேற்கொண்டு இங்கே இருக்கும் பைரவரை முதலில் வந்தவுடன் சேவிக்க வேண்டும். அடுத்தது விநாயகர் பெருமான், அப்புறம் மாதாக்கள், பிராமி படிப்புக்கும் மகேஸ்வரி தாயாருடைய தோஷத்தை நீக்குவதாகவும், கௌமாரி வண்டி வாகன போக்குவரத்து புத்தரவாக்கியத்திற்காகவும், வைஷ்ணவி பெருமாளுடைய முழு அவதாரம், சனி பகவான் உடைய அதிதேவதை யமதர்மராஜா எதிர்கொண்டு இங்கு வரும் பக்தர்களை நலமுடன் வாழ வைப்பேன் என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டு வைஷ்ணவியை வணங்கி கொண்டு இருக்கிறார். ஆகவே ஆயுள் கெட்டியாக்குறது, ஆயுளை அதிகப்படுத்துவது, சனி பகவானால் வரும் இடையூறுகள் எதுவும் ஏற்படாமல் ஒன்றும், ஏழரை சனி, கண்ட சனி, அர்த்தாட்டம சனி எதுவாக இருந்தாலும் தோஷத்தை நீக்கி பலிபீடத்தினிலே யமதர்மராஜாவை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். வைஷ்ணவியும் அவ்வாறு பக்தர்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்று வைத்துள்ளார்கள். இந்த நடுவில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா புரியாது. ஆலயத்துடைய வழிபாடு மந்திர ஜபம் தான். கொஞ்சம் முன்னுரை நாங்கள் சொல்லிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிப்போம். அதனால பேசுறத கொஞ்சம் நிறுத்திருக்கோம். நீங்கள் வெளியில போய் எதுவாக இருந்தாலும் பேசலாம். இங்கே நம்ம நோக்கம் செயல்பாடுல பிரார்த்தனை பலிக்கணும். அதுக்காக கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இந்த பிரார்த்தனை செய்து கொடுங்க. நீங்களா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல பலன் அடுத்தவர்களையும் பாதிக்கும். அதனால பேச்சு குறைச்சு வராகி பகவான் கூட சொல்லலாம். ஆண் தெய்வம் தான். வைஷ்ணவியும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆண் அம்சம் உள்ளவர்கள். வராகி தேவி புதனுடைய அம்சத்திலே இருந்து உழவுக்கு மரியாதை கொடுத்து விவசாயியாகவோ உழவு தொழிலை மேம்படுத்தவும், நம்முடைய நரம்புகளை பலப்படுத்தவும், நம்ம பக்தர்களுக்கு வரும் இடையூறுகளை நீக்குபவர்களாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்திராணி, மாகேந்திரி என்று அழைப்போம். இந்திரனுடைய முழு அம்சம் கணவன் மனைவி உறவு சிறக்க சுக்கிரன் அம்சத்திலே காலபைரவருடைய தேவிமாராக இருக்கிறார்கள். சாமுண்டி அழகிய காளி உருவம் தேர்காரியத்திலேயும், ராஜவம்சமாக சண்டி தேவியும் வனத்திலேயும் நின்றவளத்திலையும், பைரவி 9வது கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இருக்கிறோம். இதுபோல் நவ பைரவர்களுடைய தேவிமார்களாக இங்கே வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கடமைகளை சரிவர செய்தோமானால் பலன் நிச்சயம் உண்டு. அதற்கு யார் எது இடையூறாக செய்தாலும் அதை வாராகி தேவியிடம் ஒப்படைத்துவிட்டு நம்முடைய நோக்கம், செயல், சிந்தனை அனைத்தும் அம்மா. அது வாராகி மாதா, பிதா, தந்தை, குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து நமக்கு அருள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வராகி தேவியை
அரசர்கள் முதல் நவாபுக காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் வழி நிறுத்தி வேண்டிக் கொள்வோம். இந்த பிடாரி முத்தியம்மா கோயிலே எங்கும் இல்லாத சிறப்பு. வித்யா கணபதி படிப்புக்கென்றே அமர்ந்து நம் தலையெழுத்தை திருத்த பிரபதிய சித்தகுப்தன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சத்திலே அவர் இருக்கிறார். கையெழுத்தை போடுறதே இருப்பார். அதனால வித்யா கணபதி படிப்புக்கு மட்டும் இல்லை, நம்முடைய நோக்கத்தையும் செயல்களையும் சிந்தனைகளையும் செயல் திருத்திக் கொள்வதற்காக தான் அவர் கை மாடி அப்படி இருக்கிறார். அதுதான் வித்யா படிப்பு எல்லாமே நமக்கு சொல்லி தரத்துக்காக இருக்கிறார். அதனால விக்னங்களையும் வினைகளையும் நீக்கி வேண்டிக் கொண்டு விநாயகர் பெருமானை தோக்கம் கொண்டு செயல்படுத்துவோம். இந்த வளர்பிறை பஞ்சமி இந்த முடிவிலே சென்ற வருடத்திலே நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் படக்கூடாது, நல்ல சிந்தனையோடு நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு புது வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்பு ஈண்டாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆலயத்திலும் சரி, வெளியிலும் சரி, இல்லங்களிலும் சரி, எந்தவித பாதிப்பும் நமக்கு வரக்கூடாது. அதே போல சித்திரை 1ஆம் தேதி விஷு கனி காணுதல் நிகழ்ச்சி இங்கே நடக்கும். பஞ்சாங்கமும் வாசிக்கப்படும். அதே போல் சித்ரா பௌர்ணமி அன்று பிடிக்காசு வைபவ நிகழ்ச்சி. தனவராகியாக இருந்து அம்மாவிடம் காசு பெற்று செல்ல வேண்டும். அந்த சில்லறையை பூஜை ரூமிலே வைத்து மேற்கொண்டு உங்கள் சில்லறையை சேர்த்து கொண்டே வந்து ஒரு அன்னதானத்திற்கோ உங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கோ செலவு செய்து கொள்ளலாம். அதற்காக வழங்குவதுதான் பிடிக்காசு வைபவ நிகழ்ச்சி. சித்ரா பௌர்ணமி முழு நிலவிலே சந்திய நாராயணன் பூஜையாக செய்து அம்மா வராகி லட்சுமி தேவியாக இருக்கிறார். இன்றைய தினம் வசந்த பஞ்சமி, இலையுதிர் காலத்திலே நடக்கின்ற வசந்த பஞ்சமி. அதை விட்டா ஆணி ஆஷாடன ஜெயந்தி குத்து விளக்கு பூஜை. அதுவே அம்மாவுடைய வராகி தேவியுடைய குத்து விளக்கு பூஜையிலையும் கலந்து கொண்டு ஆடி மாதமும் சிறப்புற பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேண்டுவது இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக வளர்ச்சிக்கும் ஆலய வளர்ச்சிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் வேண்டிக் கொள்ளுமாறு ஆலய நிர்வாகத்தின் பணியாக இருபத்தேழு வைபவ நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு துவக்கம் செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் அம்மாவை நிலை கொண்டு வர வைக்கிறது. ஓம் தவம். ஓம் சொல்லுங்க. ஓம் வராகி தேவியே நமக. 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 ஓம் வராகி தேவியே நமக.
தேவியே நமக. ஓம் வராகி 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 தேவியே நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலத்தை காப்பவளான சர்வேஸ்வரி லோகமாதா நாங்கள் ஏற்றி வைத்துள்ள பஞ்சமி தீபத்திலே எழுந்தருளி எங்கள் குலதெய்வத்தையும் எங்கள் பித்ரு தேவதைகளையும் எங்கள் பித்ரு தேவதா மூர்த்திகளையும் உடன் இருந்து சமரித்து காத்து பஞ்சமி தீபத்திலே எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் காத்து துணை நின்று அருள் புரிய வேண்டுகிறோம். ஒரு 10 நிமிஷம் அந்த தீபத்தை உத்து பாருங்க. வராகி எழுந்துருவா. அப்படியே வலது தொடையில வலது கையை வச்சு இடது கை மேல வச்சு வலது தொடையில சங்கல்பம். நமோ பார்த்த சமஸ்த துர்ச்சத்வரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரத்யர்த்தம் கிருஷ்யமானுஷ்ய கர்மணः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ क्रोधवर्षं शिशिरतु मीनमासे शुक्लपक्षे उत्तरायण पुण्यकाले पंचमी तिथि बुधवारे रोहिणी नक्षत्रे विघ्नेश्वर पूजा वराही पूजा समर्पयामि करिष्ये. कुटुंबम अनेत्तुक्कुम क्षेममुम எல்லா மங்களங்களும் உண்டாவதற்காக இந்த வராகி தீப பூஜை செய்கின்றோம். இதிலே எழுந்தருளி வராகி தேவியே நல் அருள் வரம் தர வேண்டும் அம்மா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोद्भव शान्तये. ओम बालगणपतिये नमः. ओम विघ्नगणपतिये नमः. ओम अनीश्वराय नमः. ओम हेरंब गणपतिये नमः. ओम उच्चिष्ट गणपतिये नमः. ओम निरुक्त गणपतिये नमः. अखिलांड कोटि ब्रह्मांड नायकि பிடாரி முக்கியமாவில் குடியிருந்து அருள்வாளிக்கும் வித்யா கணபதிக்கு நமஸ்காரம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ குடி நல்வினை பயனிடை முள்மணி சரவங்கள் மண்ணு காவேரி சூழ் திருவளம் சுழிவாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏற்றியும் பாடியும் அதனாலே வழிபடும். அதனாலே மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, குதிக்கப்படுவது நீரு, தந்தரமாவது நீரு.
சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரு. அப்படியே விளக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுவோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயவே. அப்படியே அந்த ஊதுவத்தி மலர் பூ இல்லைங்களா, அந்த பூல கை வைக்கும் போத கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடல் அடைந்தார் செல்லும் கனியே போற்றி அற்றவர்கட்டு ஆறாமுதம் ஆனாய் போற்றி அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறம் எரித்த சிவனே போற்றி திரு மூலட்டானே போற்றி போற்றி. அப்படியே ஊதுவத்தி கையில சுபம் கரோதி ஆரோக்கியம் கல்யாணம் தன சம்பதா மம புத்தி பிரகாசாய தீபம் ஜோதி நமஸ்துதே. ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் லட்சுமி ஓம் லட்சுமி ஓம் லட்சுமி ஓம் துர்கா தேவி ஓம் துர்கா தேவி ஓம் துர்கா தேவி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. 16 முறை நமஸ்காரம். திருப்பி நமஸ்காரம் வச்சு திருப்பி வாழைப்பழத்தை ஊதுவத்தி சொல்லிட்டு கையில் எடுத்துக்கோங்க. தீபத்தை நமஸ்காரம் பண்ணுங்க. பூமாதேவி தொட்டு தீபத்தை நமஸ்காரம் பண்ணுங்க. பிரார்த்தனை வேண்டிக்கிட்டு கும்பிடுறோம். அந்த ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும். இங்க ஏற்றுற ஒளி நம்ம இல்லத்துக்கு ஒளி கொடுக்கும். வாழ்க்கையில் ஒளி வீச இந்த பரிகாரம் தான். என்ன சாமி எல்லாம் நான் வந்துட்டே இருக்கிற நேரங்களெல்லாம் இல்லை, கர்ம வினைகளுக்கு தகுந்த மாரி நம்முடைய கடமைகளை அவள் செய்து கொண்டிருப்பாள். நிச்சயம் நடக்கும். அந்த எண்ணத்தோட நடக்கணும், இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அப்படியே ஊதுவத்தி கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே வேண்டிக்கோங்க. சலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன், நலம் திங்கிலும் உன்னை மறந்து அறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்து அறியேன், உழந்தார் தலையில் பறிகொண்டு உழல்வாய், உடலுள் உரு சூளை தவிர்த்தருளாய், அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீராட்டானத்து உரை அம்மானே, படிமிசை கமலில் வந்தெங்கு அமுது செய்பரனே போற்றி. தொடியிடை பாகமான தூய நற்சோதி போற்றி. பொடி அணி பவளமேனி புரிசடை புராண போற்றி. தென்தில்லை மண்ணினுள் ஆடி போற்றி. இன்று எனக்கு ஆறாமுதனாய் போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிறத்தி மேலாம் சிற்பர வியோம மாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொறுப்புடன்
நலம் செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி. அதே ஒரு முறை நம் செயலை தூண்டுபவளாக விளங்கும் நம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். போற்றுதலுக்குரியவளுக்கு நம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். அதற்கு ஒரு முறை சொல்லும் போதுதான் தேவர்களுக்கெல்லாம் தேவியாக விளங்கும் என் தாய் வராகி தேவிக்கு வணக்கம். அமிதமாக இருப்பவளுக்கு என் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். உலகின் கண்ணாக இருப்பவளுக்கு நாம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். உலகுக்கு உயிராக இருந்து அருள்வாளிக்கும் என் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். நண்பனாக இருப்பவளுக்கு என் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். காலத்தை உண்டாக்குவதற்கு என் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். இரவும் பகலும் பகலும் இரவும் உருவாக்குவதற்கு என் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். நாம் ஜீவன ஞான ஜீவ ஒளியை உருவாக்குவதற்கு என் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். பஞ்சபூத சக்திகளை அடக்கியாலும் நம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். கால மாறுதலை செய்பவளுக்கு நம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவளுக்கும் நம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவளுக்கு நம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். நம் கண்கண்ட தெய்வமாக இருந்து அருள்பாலித்து நம் தேவி வராகி தேவிக்கு நமஸ்காரம். நம் துயரங்களையும் வேதனைகளையும் சங்கடங்களையும் நீக்கி நம்மை எப்போதும் நம்மை காத்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். நமக்கு வரும் பஞ்சத்தை போக்கி சந்தோஷத்தை அருளும் நம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். ஆயுள் பலம், குடும்பம், தைரியம், கல்வி, தொழில்நிலை, தனலாபம், வெற்றி, சொத்து, உடல்நிலை, வாழ்க்கை துணை, விரயம், பாக்கியம், பூர்வ புண்ணியஸ்தானம், தனலாபம், வெற்றி, சயன சுகம் நமக்கெல்லாம் இருந்து காத்து துணையாக இருக்கும் நம் தாய் வராகி தேவிக்கு நமஸ்காரம். நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் விளங்கி கள்ளக்குறிச்சி துரோரோடு வடபுறம் குடியிருந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வித்யாகணபதி ஸ்ரீ பூரணி புஷ்கலை சமேத ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ பிராமி, ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ கௌமாரி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ மகேந்திரி, ஸ்ரீ சாமுண்டி, ஸ்ரீ சண்டி, ஸ்ரீ பைரவி எல்லா தேவதைகளுக்கும் நமஸ்காரம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாரி முப்பியம்மா
சப்தகணி மாதா சர்வேஸ்வரி லோக மாதாவில் குடியிருக்கும் வாராகிக்கு ஓம் ஐம் க்ளௌம் பஞ்சமியே நமக. ஓம் ஐம் க்ளௌம் தண்டநாதாயே நமக. ஓம் ஐம் க்ளௌம் சங்கேதாயே நமக. ஓம் ஐம் க்ளௌம் சமயேஸ்வரியே நமக. ஓம் ஐம் க்ளௌம் சமய சங்கேதாயே நமக. ஓம் ஐம் க்ளௌம் வாராகியே நமக. ஓம் ஐம் க்ளௌம் சமய சங்கேதாயே நமக. ஓம் ஐம் க்ளௌம் கோத்ரிணியே நமக. ஓம் ஐம் க்ளௌம் சிவாயே நமக. ஓம் ஐம் க்ளௌம் வார்த்தாயே நமக. ஓம் ஐம் க்ளௌம் மகாசேனாயே நமக. ஓம் ஐம் க்ளௌம் ஆஞ்ஞா சக்ரேஸ்வரியே நமக. ஓம் ஐம் க்ளௌம் அக்னியே நமக. ஓம் க்ளீம் உன்மத்த பைரவி வாராகி சொப்னம் டக டக கும்பட் ஸ்வாகா. ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக. உந்தே ருந்தினி நமக. ஜம்பே ஜம்பினி நமக. மோகே மோகினி நமக. தம்பே தம்பினி நமக. சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாசித சதுர்முக கணி விக்வாஸ்தம் ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐ க்ளௌம் ஐ டக 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 கும்பட் அஸ்தராய பட். ஓம் வாராகி ஓம் வாம் வாராகியே நமக. ஓம் ரும் ஷாம் வாராகி கன்னிகாயே நமக. ஓம் மகிஷத்வஜாய வித்மகே தண்டாஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாடி நச்சு வாயாகி மாலினி வாராகி சூழினி ஆராகி என்றாயாகி உரையால் சரண் அரண் நமக்கே. ஓம் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி பஞ்ச உயிரவி ஒன்று முயல் சண்டி காளி ஓயிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூழி வாராகி என்று சீர் அவி
நான்மறை சேர்திரு நாமங்கள் செப்புவாரே. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதே நமோ நம. இந்த சித்தி அர்ச்சனைன்னு பேர். நம்ம பிரார்த்தனையை சுறுசுறுப்பாக செய்யணும். இந்த சித்தி அர்ச்சனை தான் மீன் வராகில. இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறோம். அதனால சொல்கிறேன், சோதமே இருக்குது, சுறுசுறுப்பாகும். சினிமா தேட்டரில் புது டிக்கெட் வாங்க மாரி போயிருங்க. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ பகவதே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ வார்த்தாயே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ வாராகியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ வாராகங்கியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ ருந்தே ருந்தினியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ ஜம்பே ஜம்பினியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ மோகே மோகினியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ ஸ்தம்பே ஸ்தம்பினி நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ சர்வதுஷ்ட சிவாமியை நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ சர்வதுஷ்ட சிவாமியை நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ சர்வசாஸ்திர வித்யாயை நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ அசேஷ ஜன ஜெயவிதாயை நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ அதிசயகாரிய சித்திதாயை நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ வாக் விசாலினியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ சத்ருவாக் தம்பினியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ நித்ய வைபவாயே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ நித்ய சந்தோஷினியாய நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ பஞ்சமி திதி ரூபிணியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ பஞ்சமி சித்தி தேவியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ மணிமகுட பூஷணாய நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ மணிமண்டப வாசினியே நமோ நம. ஓம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ ரத்த மாமிச பிரியாயை நமோ நம. ஓம் ஸ்ரீம் ஐ க்ரீம் ஸ்ரீம் நமோ ரக்த
नमो अश्वारूढ़ाभ्याय नमो नमः। ओम ऐं क्लीं श्रीं नमो अश्वमंदर अधिष्ठाय नमो नमः। ओम ऐं क्लीं श्रीं नमो दंडनायकी विद्याय नमो नमः। ओम ऐं क्लीं श्रीं नमो दंडिनी दक्षिणी धरणाय नमो नमः। ओम ऐं क्लीं श्रीं नमो नित्य सौभाग्य सौंदर्याय नमो नमः। ओम ऐं